ஹாய். நம்ம மணிய சேவ் பண்ணணும்னு நெறைய தடவ யோசிச்சிருப்போம். ஆனா, நம்மளால சேவ் பண்ண முடியாது. அதே மாரி நம்ம செலவுகள குறைக்கணும்னு நெறைய தடவ யோசிச்சிருப்போம். அதுவும் எப்படி பண்றதுன்னு நமக்கு தெரியாது. அத பத்தின 13 பாயிண்ட்ஸ் தான் நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போறேன். ஸ்டாக்கிங் ஹவுஸ்ஹோல்ட் ஐட்டம்ஸ். நெறைய தடவ நம்ம சூப்பர் மார்க்கெட்ஸ்க்கு இந்த மாரி போறப்போ நெறைய திங்ஸ் வாங்கிட்டு வந்துருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் லிக்விட்ஸ், நமக்கு தேவையான ஒரு டிஷ் வாஷிங் லிக்விட், ட்ரெஸ் வாஷிங் லிக்விட், இந்த மாதிரி க்ளீனிங் லிக்விட்ஸ் எல்லாம் நிறையா வாங்கிட்டு வரோம். சோப்ஸ் அதெல்லாம் நிறையா வாங்கிட்டு வந்து வச்சுருப்போம். ஆனால் அது நம்ம நினச்சோம்னா அந்த டைமில் போயிட்டு வாங்கிக்க முடியும். பட் நம்ம எக்ஸஸாக வாங்கிட்டு வந்து வைக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, நம்ம கையில் இருக்கிற மணியை வந்து அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு வர மாதிரி இருக்குது. அப்போ நம்ம சம்டைம்ஸ் எண்ட் ஆஃப் த மந்த் அவங்கக்கிட்ட கொடுத்துட்றதுனால எண்ட் ஆஃப் த மந்த் நம்மளால் மேனேஜ் பண்ண முடியாமல் கடன் வாங்குற மாதிரி இருக்குது. நம்ம ஏன் எக்ஸ்ட்ரா வாங்கி வைக்கணும்? எக்ஸ்ட்ரா வாங்கி வைக்கிறதுனால தான் நமக்கு அந்த மாதிரி நடக்குது. அன்ஆர்கனைஸ்டு ஹோம் காசஸ் டூப்ளிகேட் பையிங். நம்ம ஆர்கனைஸ் பண்ணாமல் வச்சுருக்கிறதுனால என்ன ஆகும்னா, நம்மக்கிட்ட ஒரு பொருள் இருக்கும், நம்மளால் தேடி எடுக்க முடியாது. அதனாலேயே நம்ம என்ன பண்ணுவோம், அதே மாதிரி வேறு ஒரு பொருள் வாங்கிட்டு வருவோம் எமர்ஜென்சிக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும் நம்மக்கிட்ட அதே பொருள் திருப்பியும் கிடைக்கும். அந்த டைமில் நமக்கு கிடைக்காது, திரும்பியும் தேடும்போது கிடைக்கும். அதே மாதிரி டூப்ளிகேட்ஸ் வாங்கி வைக்கிறது. ஒரு பொருள் நம்மக்கிட்ட இருக்கும், ஆனால் எக்ஸ்ட்ராவாக வாங்கி வச்சோம்னா திருப்பி யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு அன்வான்டாக போயிட்டு அதில் நம்ம மணி ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். ஆனால் அந்த பொருள் நமக்கு ஒரு 2-3 மந்த்ஸ் கழிச்சு தான் தேவைப்படுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வைப்ஸ் எனக்கு 1 மந்த்துக்கு 1 தான் தேவைப்படுதுன்னா, நான் ஒரு 4-5 வாங்கி வச்சேன் அப்படின்னா அது எனக்கு வேஸ்ட்டு தான். மணியை நான் அதில் ஸ்டாக் பண்ணி அன்வான்டாக பைக் ரைட்ஸ், நமக்கு சும்மா போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்ட் போயிட்டு வர்றது, இது மாதிரி பண்ணும்போது நமக்கு ஃபியூல் வேஸ்ட் ஆகுது. ஃபுட் டெலிவரி ஆப்ஸு. இப்போ நம்மளால் போயிட்டு டைரெக்டாக வாங்கிட்டு வர தூரத்தில் தான் அது இருக்கும் ஒரு ஷாப். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுவோம். நம்மளால் போயிட்டு டைரெக்டாக வாங்கிட்டு வர முடியும்னா நம்ம அதை டைரெக்டாக வாங்கிட்டு வந்துடலாம். ஆன்லைனில் ஃபுட் டெலிவரி ஆப் மூலயமா வாங்குறதுனால நமக்கு டேக்ஸஸ், டெலிவரி சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவாக நம்ம அதுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நிறைய தடவை நடக்கும். ஸோ அதிலெல்லாம் நமக்கு மணி ரொம்ப வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். நம்ம அதுக்கு டைரெக்டாக போயிட்டு வாங்கிட்டு வந்துடலாம். அதே மாதிரி லேட் நைட் கிரேவிங்ஸ். நம்ம அன்வான்டாக நைட்டு தூங்கும்போது சும்மாவே வந்து ஸ்க்ரால் பண்ணி பார்த்துட்ருப்போம். நம்ம அந்த டைமில் பார்க்கும்போது நமக்கு ஃபுட் ரிலேட்டடாக வரும்போது கிரேவிங்ஸ் அதிகமாகும். அதனால் நம்ம அன்வான்டாக ஆன்லைனில் ஷாப் பண்ணுவோம் திருப்பியும். ஆல்சோ நம்ம எக்ஸ்பென்சஸை ட்ராக் பண்ணுறது கிடையாது. நம்ம எப்போ ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் நம்ம காசு எங்கே போகுதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வரும். ஃபஸ்ட்லேருந்தே ட்ராக் பண்ணாமல் கடைசியில் எண்ட் ஆஃப் த மந்த் வந்துட்டு நம்ம யோசிப்போம், காசெல்லாம் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தெரியாது. எங்கே நம்ம அன்வான்டாக ஸ்பெண்ட் பண்ணோன்ட்டு நமக்கு தெரியாமல் போயிடும். பையிங் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் ஃப்ரீக்வெண்ட்லி. டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக வாங்கிட்டு இருந்தோம் அப்படின்னா இப்போ நமக்கு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸு, வால் ஸ்டிக்கர்ஸ், ஷோ பீசஸ், இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கும்போதே பிடிக்கும். அதெல்லாம் நம்ம வாங்கி வச்சோம்னா இப்போ நமக்கு தெரியாது, ஃப்யூச்சரில் தெரிய வரும் அதெல்லாம் அன்வான்டாக ஸ்பெண்ட் பண்ணிட்டோன்ட்டு. அடிக்கடி குழந்தைங்களுக்கு டாய்ஸ் வாங்குறது. அது அவங்க கேட்பாங்க. கேட்கும்போது நம்மளால் முடியாதுன்னு சொல்ல முடியாது. அந்த டைமில் நம்ம வாங்கி கொடுத்துருவோம். அதே மாதிரி வாங்கி கொடுத்து என்ன ஆகும்னா, நிறைய கிளட்டர் வீட்டில் ஆட் ஆகிடும். அதை டீக்ளட்டர் நம்மளால் பண்ணவே முடியாது. அவங்க குட்டி குழந்தைங்கன்றதுனால அவங்களுக்கு மனசே வராது எதுவும் தூக்கி போடணும்னு சொல்லிட்டு. ஸோ வாங்கும்போதே மைண்ட்ஃபுல்லாக வாங்கணும் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வராது. அன்வான்டாக டாய்ஸில் நம்ம மணியை ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியும் நமக்கு இருக்காது. நான் டீக்ளட்டர் பண்ணும்போது தான் எனக்கே தெரிய வந்துச்சு, டாய்ஸில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் வேஸ்ட்டான்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், எவ்ரி பர்த்டேக்கு வந்துட்டு அவங்களுக்கு நாங்கள் ஏதாவது கிஃப்ட் வாங்கி தரணும்னு சொல்லிட்டு வெளியிலேருந்து வர கிஃப்ட்ஸ் இல்லாமல் நாங்களுமே அவங்களுக்கு வாங்கி தருவோம். அப்போ வாங்கி தரும்போது என்ன ஆகுதுன்னா, நிறைய கிளட்டர் ஆட் ஆகிட்ட மாதிரி ஆகிடுச்சு. கடைசியில் டீக்ளட்டர் பண்ணும்போது தான் அது எனக்கு தெரிஞ்சது. ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்ஜெட்ஸ் அப்டேட் பண்ணுறது. வாங்கும்போதே என்ன தேவையோ அதை மட்டும் கரெக்டாக வாங்கலாம், பரவாயில்ல இன்வெஸ்ட் பண்ணாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு, கொஞ்சம் அமௌண்ட் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வாங்கும்போதே குவாலிட்டியாக வாங்கிடலாம். பட் வாங்கிட்ட அப்புறம் திருப்பி பழையது நல்லா இருக்கும்போதும் புதுசு திரும்பி அப்டேட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், சிஸ்டம், லேப்டாப், மொபைல் ஃபோன்ஸு. மேக்ஸிமம் மொபைல் ஃபோன்ஸ் ரீப்ளேஸ் பண்ணுறவங்களாம் நான் பார்த்துருக்கேன் நல்லா இருக்கும்போதே. பட் அது மாதிரி பண்ண தேவையில்ல. அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணும்போதே கொஞ்சம் குவாலிட்டியாக நல்ல பிராண்டில் போய்ட்டு இன்வெஸ்ட் பண்ணிடலாம். மற்றவங்கள கம்பேர் பண்ணிக்கிறது நம்ம கூடவே. மற்றவங்களோட ஸ்டேட்டஸ் வேறு மாதிரி இருக்கும், நம்மளோடது வேறு மாதிரி இருக்கும். பட் அவங்க வாங்கிட்டாங்கன்றதுக்காக நம்மளும் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்மளால் மேலே வரவே முடியாது. அவங்க அப்டேட் பண்ணுறாங்கன்னா அவங்களது வேறு, நம்ம அப்டேட் பண்ணணுன்றது நீடே கிடையாது. அதே மாதிரி நிறைய டைம் வேஸ்ட் ஆகுறது வாட்டர். வெளியில் போகும்போது நம்ம தண்ணியை எடுத்துகிட்டே போக மாட்டோம். பட் அங்கே போயிட்டு நம்ம வாங்கும்போது அது இப்போ என்ன ரேட்டுன்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஏன்னா நான் போகிறப்பெல்லாம் வீட்டிலேருந்து தான் எடுத்துகிட்டு போகிறேன். அங்கே போயிட்டு வாங்கும்போது 20-30 அந்த மாதிரி நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டே வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயின்னா நம்ம அங்கே போயிட்டு ஸ்பெண்ட் பண்ணவே தேவையில்ல. நமக்கு அதில் மணி வேஸ்ட் ஆகாது.
ஆல்சோ ட்ரெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரெஸ்ஸை பை பண்ணணும், வியர் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. நமக்கு தேவை இருந்துச்சுன்றப்போ நம்ம ட்ரெஸ் வாங்கிக்கலாம். அன்வான்டடாக சும்மா ஆஃபரில் வருது ட்ரெண்டுக்காகன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டோம்னா அந்த டைம் மட்டும்தான் நம்மளால் போட முடியும். அதுக்கப்புறம் போட முடியாது. இந்த ஹேபிட்ஸ்லாம் ஸ்டாப் பண்ணோம்னா நம்மளால் கண்டிப்பாக நிறைய மணி சேவ் பண்ண முடியும். நான் இது எல்லாத்தையும் வந்துட்டு ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இது எல்லாமே ஸ்டாப் பண்ண அப்புறம் தான் எனக்கு தெரியுது இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு. இது மாதிரி மினிமல் மாம் லைஃப் வீடியோஸை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாருக்காவது யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.